வணக்கம் நண்பர்களே, டிகோட் டிஸ்கஷன் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். உலகம் மூன்றாவது ஒரு உலகப் போரை சந்திக்கப் போகிறதா அப்படிங்கிற கவலையோடு தொடங்கியிருக்கிறது இன்று காலை. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதல்ல அமெரிக்கா இன்றைக்கு இணைந்திருக்கிறது. ஈரான் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். ஈரானில் இருக்கக்கூடிய 3 அணு நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதலில் அமெரிக்கா சிறப்பான முறையில் செயலாற்றி இருக்கிறது. அமெரிக்க இராணுவம் இதுவரை உலகின் எந்த இராணுவமும் செய்யாத ஒன்றை செய்திருக்கிறது அப்படின்லாம் குறிப்பிட்டிருக்காரு. இந்த மோதல் எப்படி அடுத்தடுத்த கட்டத்தை நகரப்போகிறது, இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் எந்தவித ப்ரொவோகேஷனும் இல்லாமல் இஸ்ரேல் கடந்த ஜூன் 13ஆம் தேதி ஈரான் மீது தாக்குதலை தொடங்கியது. அதிலிருந்து 2 நாடுகளும் மாறி மாறி குண்டுமழை பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அமெரிக்காவும் இப்போது நேரடியாக களத்தில் இறங்கியிருக்கிறது, போரில் இறங்கியிருக்கிறது. இந்த நேரத்தில் அங்கே நடக்கக்கூடிய அம்சங்கள் என்ன? இது என்றால் வெறுமனே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான பிரச்சனை மட்டுமல்ல, எங்கே யுத்தம் நடந்தாலும் எங்கே போர் நடந்தாலும் அதனுடைய தாக்கம் உலகம் முழுக்க இருக்கும். ஏதோ ஒரு வகையில் குறிப்பாக கச்சா எண்ணெயினுடைய விலை உயரக்கூடியதிலிருந்து தொடங்கி பல்வேறு அம்சங்கள் இருக்கக்கூடிய சூழலில் தான் இது குறித்து இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அங்கே நிகழ்வுகள், அதை நேரடியாகவும் பார்க்க இருக்கிறோம். விருந்தினர்களும் நம்மோடு இணைய இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தற்போது நம்மோடு இணைகிறார் திரு கிளாட்சன், பேராசிரியர் கிளாட்சன். அதே போல் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்கே ராதாகிருஷ்ணன் அவர்களும் நம்மோடு இணைக்கிறார். இருவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஆர்கே, நிறைய பார்த்து கொண்டே இருந்தோம். கடந்த 10 நாட்களாக இந்த மோதல் அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அமெரிக்கா நேரடியாக களமிறங்கி இருக்கிறது. G7 நாடுகளுடைய அந்த கூட்டத்திலிருந்து அவசரமாக டொனால்ட் ட்ரம்ப் வெளியேறிய போதே இப்படி ஏதாவது ஒரு தாக்குதல் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் 2 வார காலத்துக்கு பிறகு சொல்கிறேன் தான் சொல்லியிருந்தாரு. இப்போது திடீரென்று இன்று காலை இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க ஆர்கே? இதனுடைய விளைவுகள் என்னவா இருக்குன்னு பார்க்குறீங்க முதல் கட்டமா? நன்றி கட்டேஸ்வரன். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இன்னைக்கு காலையில எந்திரிச்சு முருகா முருகா என்று முருகனை வேண்டிக் கொண்டு அங்க மதுரையில் என்ன நடக்கிறதுன்னு பாக்குறதுக்காகத்தான் எழுந்தேன். பார்த்தா இப்போ முருகனையெல்லாம் பின்தள்ளி விட்டு இப்போ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. இது நான் இப்போதான் டைரக்டர் மார்க்கே என்ற என்னுடைய யூடியூப் பேஜில் கூட போட்டிருக்கேன். அதாவது ரெண்டுமே ஒரு வார்மோங்கரிங் நாடுகளாக மாறிவிட்டது. அதாவது போருக்காக இருக்கின்ற நாடாகத்தான் இப்போ இஸ்ரேல் நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு நாடாக இருக்கிறது. அக்டோபர் 7, 2023 இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு தாக்குதல் ஹமாஸ் நடத்துகிறது. அதிலிருந்து தொடர்ந்து போர்கள் நீங்க பார்த்து கொண்டே இருக்கீங்க. காசா இப்ப ஏறத்தாழ ஒண்ணுமில்லாத ஒரு இடமாக, அதாவது எவ்வளவோ இப்ப சென்னையில் ஒரு டி நகர் பகுதியை அப்படியே தரமட்டமாக்கிட்டு அந்த தரமட்டமாக்கி அதுலயும் மறுபடியும் குண்டுமலை பொழித்து கொண்டதால் இப்படி இருக்கும். அப்படி ஒரு நிலைமை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ இருக்கின்ற ஒரு 20 லட்சம் மக்கள் இன்னும் அங்க இருக்கிறார்கள். அந்த 25 லட்சம் மக்களையும் ஒடுக்க வேண்டும், அடக்க வேண்டும், கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்னைக்கும் குண்டுமலை அங்கு பொழுது கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 1 லட்சம் பேர் இறந்து விட்டார்கள். ஜோர்டான் மேல குண்டுமலை, இது லெபனான் மேல அங்க ஹெஸ்புல்லா என்ற ஈரானுடைய அந்த ப்ராக்சி இருக்கிறதுனால அங்க குண்டுமலை, யமன்ல ஹூத்திஸ் என்ற ஈரானுடைய ப்ராக்சிஸ் இருக்கிறது அங்க குண்டுமலை, சிரியா என்ற முடக்கப்பட்ட நாடு மேல குண்டுமலை. இப்படி இஸ்ரேல் என்பது ஒரு ரோக் நேஷனாக நாம போன 2 வருடமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் அங்கத்த அதிபர் நம்மளுடைய பெஞ்சமின் நேட்டன்ஹாயு என்ற நபர் அங்க டீப்லி அன்பாப்புலர் நபராக இருக்கிறார். அவர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையோடு ஏறத்தாழ அன்றாடும் ப்ரொசஷன்ஸ் அங்க டெல்லவிலையும் பாக்கி இருக்கின்ற இடங்களையும் நடந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு இந்த போர் நடந்தால் மட்டும்தான் அவருடைய அந்த சேரை பாதுகாக்க முடியும் என்ற நிலை இருக்கிறது. அதற்காக அதை செய்து கொண்டே இருக்கிறார். கடைசியாகத்தான் இப்ப ஈரான் மேல தாக்குதல் நடத்தினார். ஓகே, நெத்தன்யாவுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி பற்றி சொன்னீங்க ஆர்கே. அது ரொம்ப குறிப்பானது. ஏன்னா உள்நாட்டில் அவருக்கு பெரிய அளவுக்கான ஆதரவு இல்லை, வெளியிலேயும் சர்வதேச அளவிலையும் ஆதரவு இல்லை. அக்டோபர் 2026 ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு இந்த தேவை இருக்கலாம். அதை பற்றி பேசலாம். நம்ம இந்த தாக்குதல் பற்றி டொனால்ட் ட்ரம்ப் பத்திரிகையாளர்களிடம் பேசிய அந்த உரையை பார்த்துடலாம். அதுக்கு பிறகு நான் கிளாட்சனுடைய கருத்தை கேட்கிறேன். கிளாட்சன், டொனால்ட் ட்ரம்ப் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்துருவோம். இப்போ a short time ago, the U.S. military carried out massive precision strikes on the 3 key nuclear facilities in the Iranian regime: Fordo, Natanz, and Esfahan. Everybody heard those names for years as they built this horribly destructive enterprise. Our objective was the destruction of Iran's nuclear enrichment capacity and a stop to the nuclear threat posed by the world's #1 state sponsor of terror. Tonight I can report to the world
that the strikes were a spectacular military success. Iran's key nuclear enrichment facilities have been completely and totally obliterated. Iran, the bully of the Middle East, must now make peace. If they do not, future attacks will be far greater and a lot easier. For 40 years, Iran has been saying death to America, death to Israel. They have been killing our people, blowing off their arms, blowing off their legs with roadside bombs. That was their specialty. We lost over 1,000 people, and hundreds of thousands throughout the Middle East and around the world have died as a direct result of their hate. In particular, so many were killed by their general, Qasem Soleimani. I decided a long time ago that I would not let this happen. It will not continue. I want to thank and congratulate Prime Minister Bibi Netanyahu. We worked as a team like perhaps no team has ever worked before. And we've gone a long way to erasing this horrible threat to Israel. I want to thank the Israeli military for the wonderful job they've done. And most importantly, I want to congratulate the great American patriots who flew those magnificent machines tonight, and all of the United States military on an operation the likes of which the world has not seen in many, many decades. Hopefully, we will no longer need their services in this capacity. I hope that's so. I also want to congratulate the chairman of the Joint Chiefs of Staff, General Dan Raisin-Kane, spectacular general, and all of the brilliant military minds involved in this attack. With all of that being said, this cannot continue. There will be either peace or there will be tragedy for Iran far greater than we have witnessed over the last 8 days. Remember, there are many targets left. Tonight's was the most difficult of them all, by far, and perhaps the most lethal. But if peace does not come quickly, we will go after those other targets with precision, speed, and skill. Most of them can be taken out in a matter of minutes. There's no military in the world that could have done what we did tonight, not even close. There has never been a military that could do what took place just a little while ago. Tomorrow, General Kane, Secretary of Defense, Pete Hegseth will have a press conference at 8 a.m. at the Pentagon. And I want to just thank everybody, and in particular, God. I want to just say we love you, God, and we love our great military. Protect them. God bless the Middle East. God bless Israel, and God bless America. Thank you very much. Thank you. ஈரான் மீதான தாக்குதலுக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் பேசியதாக நாம் பார்த்தோம். அவர் முக்கியமான 4 அம்சங்களை குறிப்பிடுறாரு. ஒன்று, இஸ்ரேல் தொடர்ச்சியாக முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இஸ்ரேலுடைய நெதன்யாகுவுக்கு பாராட்டு தெரிவித்து அமெரிக்காவோடு இணைந்து நடத்தியது இந்த தாக்குதலை அப்படிங்கிறாரு. கம்ப்ளீட்லி அண்ட் டோட்டலி டிமாலிஷ்ன்றார். இந்த 3 இடங்களை குறிப்பிட்டு ஈரானுடைய 3 முக்கியமான நிலைகளில் ஃபர்தோ, நெத்தன்ஸ், அதே போல் இஸ்ஃபஹான், இந்த 3 அணு சக்தி மையங்கள் இருக்கக்கூடிய 3ம் தாக்கி அழிக்கப்பட்டிருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறாரு. கடைசியாக அவர் சொல்லக்கூடிய அம்சம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. எய்தர் பீஸ் ஆர் ட்ராஜடி ஃபார் ஈரான்கிறாரு. அமைதி நிலவ வேண்டும் அல்லது ஈரானுக்கு ஒரு பெரிய துயரம் ஏற்படும். அது கடந்த 8 நாட்களில் நமக்கு ஏற்பட்டதை விட கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிற கருத்து சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க கிளாட்சன்? டொனால்ட் ட்ரம்ப்புடைய இந்த ஸ்பீச்சை டீகோட் பண்ணணும்னா எப்படி பார்ப்பீங்க? டொனால்ட் ட்ரம்ப்புடைய பேச்சு அப்படிங்கிறது இந்த தடவை ஒரு மார்த்தட்டி பேசிக்கொள்கிற ஒரு அகந்தை நிறைந்த ஒரு பேச்சாக தான் இருக்குது. இது ஏதோ ஒரு வார் ஆஃப் இங்கிலாண்டை ஜெயிச்சிட்ட மாதிரியும் 2ஆம் உலக போரே முடிஞ்சிட்ட மாதிரியும் பேசக்கூடிய ஒரு பேச்சாக இருக்குது. இந்த பேச்சு எப்படி இருக்குன்னா, ஒரு உலகப்போரையே ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி போய் இவங்க அணு உலைகளை அழைச்சிட்டு வந்துட்டாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போது இந்த பேச்சில் ஒரு அந்த மாதிரி ஒரு அகந்தை ஆணவம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு ஸ்ட்ரிக்ட் வார்னிங் கொடுக்குற மாதிரியும் இருக்குது. என்ன மாதிரி வார்னிங் கொடுக்குறாரு அப்படின்னா, இதுமாரி அமைதிக்கு அவங்க வரணும், வரலைன்னா இன்னும் அதிகமான விளைவுகளை சந்திக்கணும்னு. அது எல்லாத்துக்குமே தெரியும், உலகத்தில் இருக்க எல்லா இடங்களுக்குமே தெரியும். அமைதிங்கிறது வற்புறுத்தலின் பேரில் வராது. ஒரு என்ஃபோர்ஸ்ட் பீஸ், இம்போஸ்ட் பீஸ் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க ஈரான் அமைதியாக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை இது பண்ணுறதுனால ஈரானை அமைதிப்படுத்திடலாம் நினைக்கிறாரான்றது தெரியல.
அதே மாதிரி நீண்ட நாட்களா இதை பத்தி பேசிட்டு இருக்கிறேன், இதை பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இது முன்னுக்கும் பின்னும் முரணானதாவே இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி அவர் கொடுத்த பேட்டியில இல்ல என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, அமைதியாவும் போவேன், இல்ல தாங்க 2 வார காலம்னு நேரம் வரும்போது என்ன சொல்ல, ஆமா 2 வார காலம் நேரம் சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, இஸ்ரேல் வந்து தாக்குதல்களை நிறுத்துற வரைக்கும் நம்ம அவங்க கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர்கள் வந்து எங்களுக்கு எதிரிகள், நேரா எங்களுடைய தளபாளங்களை வந்து அவங்க அடிச்சாங்கன்னா மட்டும்தான் நாங்க போய் தாக்குவோம் அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் சொன்ன பிறகும் கடைசியில என்ன பண்றாரு, இவரு போய் இந்த மாதிரியான ஒரு குண்டு மழையை பொழிகிறார். இதை பண்ணும்பொழுது ஈரான் வந்து அவ்வளவு லேசப்பட்ட நாடு இல்லைன்னு நமக்கு தெரியுது. ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு அவங்க அடையாளம் காணப்பட்டதுல இருந்தே இங்க வந்து அவங்க தாக்குதலுக்கு தயாராயிட்டாங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பக்கத்து நாடுகள் எல்லாரையும் தன்வசப்படுத்தி அவர்கள் மேல குண்டு போட்டு அங்கிருந்து வான்வழி தாக்குதலை எடுக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாத்தையுமே அமெரிக்கா பண்ணி அதோட சேர்ந்து இணைந்து இஸ்ரேலும் பண்ணியிருக்கு. இது ரெண்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா அமைதிக்கு எங்க ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்கன்னு இல்லை. அதே மாதிரி ஈரான் இது இவ்வளவு அவசரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஷஜித் ஷாஹின் இந்த மாதிரியான ஏவுகணைகளை அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி பெருசா எதிர்பார்க்கல. இந்த மாதிரியான குண்டுமழை அந்த பக்கம் இந்த வரணும், இந்த பதில் இருப்பை எதிர்பார்க்கலன்றதான் தோணுது. இந்த பதிலடி கொடுக்கல அப்படின்னா இஸ்ரேலை வந்து அவங்க அழிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். ஏன்னா இது நேற்று முன்தினம் 2 நாட்களா நீங்க வர செய்திகளை பார்த்துட்டு இருந்தாலோ நேரடியாக அங்கிருந்து வரக்கூடிய நண்பர்கள் சொல்ல தகவல்களை பார்த்தாலோ ஒரு கடும் பயம் வந்து இஸ்ரேலுக்கு வந்த முதல் தடவை. உயிர் சேதம் அவ்வளோ இல்லை அப்படின்னாலும் அங்க இருக்கக்கூடிய டெலிவிஷன்ல இருக்கக்கூடிய அவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அடிச்சது, மருத்துவமனைகளை தாக்குனது, மற்றபடி சிவிலியன் டார்கெட்ஸ் அடிக்கிறது அப்படிங்கறத வந்து ஒரு பயமா பார்த்து இதுல வந்து கண்டிப்பா அமெரிக்காவினுடைய உதவி தேவை அப்படின்னு சொல்லி பண்றாங்க. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, காசாவை கொள்ளும் பொழுது அது வந்து அயோக்கியத்தனமா தெரியல, ஆனா எங்களை அடிக்கும் போது எங்களை அயோக்கியத்தனமா பண்றாங்களே அப்படின்ற மாதிரி தெரியுது. இது இந்த மாதிரி ஒரு 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 தேவையற்ற ஒரு போரை இஸ்ரேல் ஊக்குவிச்சிட்டு இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பா நேரடியாக இவர் உள்ள இறங்கி இருக்கிறதுங்கிறது ஒரு ஒரு கடும் விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு அமெரிக்காவில். ஏன்னா அவர் வந்து அதிபர் பதவிக்கு வரும்பொழுது ரொம்ப தெளிவாக சொன்னார், இவரும் சொன்னார், ஜேடி வான்ஸும் சொன்னார், போர் எங்களது இலக்கு அல்ல, எந்த நாட்டிலையும் நாங்கள் போர் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸ் வரப்போகுது அடுத்த ஆண்டு. இந்த மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸ்க்கு இவங்க கடுமையாக பதில் சொல்லியாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு இருக்குமா நிலைமைக்கு இவங்க தள்ளப்பட்டிருக்காங்க.